பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதலுள்ள இறை வார்த்தைகளை கவனமாய் வாசிக்கும்போது, 18 ஆண்டுகளா நிமிர முடியாதபடிக்கு முதுகில கூன் விழுந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க 18வது வருஷத்தில், அதாவது அந்த கூன் விழுந்து அந்த பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்த 18வது வருஷத்தில் அவங்க ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அற்புதத்தை கண்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் வியாதியின் காரணமாக ஒருவேளை சுகத்துக்கு வேண்டி ஜெபித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் 18 வருடமாக எந்த ஒரு நன்மையையும் சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனை தேடுவதை விட்டுவிடவே இல்லை. தேவ சமூகத்தில் வந்து, தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து கொண்டே வந்திருக்கிறார்கள். சுகம் இரண்டாவது. முதல்ல முழு இருதயத்தோடு கூட தேவனை அன்பு செலுத்தவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய வழிகளிலே நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையதை நீங்கள் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் மத்தேயு 6:33 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தாய் 18 வருஷ காலம் நிமிர முடியாத அளவுக்கு பலவீனத்தோடு காணப்பட்டாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா வெள்ளிக்கிழமை ஆராதனை என்றால் அதில் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு எதையாவது காரணத்தை சொல்லி ஆலயத்துக்கே வராமல், ஆனால் ஆண்டவரை குறை சொல்லி நடக்கிறவர்களும் உண்டு. நான் ஆண்டவரை தேடி என்ன கண்டேன், எனக்கு என்ன லாபமான காரியம் நடந்தது, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, எல்லா காலம் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த தாயை போல காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும், காரியம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும், நான் ஆண்டவரை தேடுவது, அதில் நான் குறை வைக்கவே மாட்டேன் என்று சொல்லிதான் அந்த தாய் வந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனத்தில், பெசதா குளத்தில் தேவதூதன் எப்பவாவது வந்து தண்ணீரை கலக்குவானா, அப்பொழுது யார் முதல்ல அந்த தண்ணீரில் இறங்குதாங்களோ அவர்கள் எந்தவித பலவீனமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாம். அப்படி அநேகம் பேர் அந்த குளக்கரையிலேயே தண்ணீர் கலங்கும் வரைக்கும் காத்திருந்தார்கள். அதில் முதல்ல இறங்கினவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டே போனார்கள். 38 வருஷமா தண்ணீர் கலங்கும் போது இறங்குவதற்காக ஒரு மனிதன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னாலே யாராவது தண்ணீரில் இறங்கி விடுவார்கள். ஆகவே அவர் முயற்சி செய்தும் விடுதலை கிடைக்காத நிலையில் முயற்சி மட்டும் அவர் கைவிடவே இல்லை. ஆண்டவர் சுகம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டபோது, தேவதூதன் தண்ணீரை கலக்கும் போது
என்னை இறக்கிவிட யாரும் இல்லை. நான் தவழ்ந்து தவழ்ந்து போனாலும் கூட, நான் முயற்சி செய்தாலும் கூட அதுவும் எனக்கு வாய்க்காமல் போகிறது. எனக்கு முன்னாலே யாராவது அந்த தண்ணீரிலே இறங்கி விடுகிறார்கள். ஆகவே என்னால் 38 ஆண்டளவா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் தவிக்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன், முயற்சி செய்கிறேன். என்னுடைய சைடில் நான் எந்த ஒரு மீறுதலும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். காரியம் எனக்கு வாய்க்காமல் போகிறது. காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி அவர் சோர்ந்து போகவும் இல்லை, முயற்சியை விட்டுவிடவும் இல்லை. தொடர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தார். 38வது வயசு வருஷம் முடிவில் ஆண்டவர் தண்ணீரில் இறங்காமலேயே அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி சுகத்தை கொடுத்தான். எந்த நேரம் ஆண்டவர் வந்து நம்மை தொடுவார் என்று யாருக்கும் எந்த நிச்சயம் இல்லாதபடியினால அவர் தொடும் வரைக்கும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவ சமூகத்தில் ஆர்வமாய் காணப்பட வேண்டும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சையாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறது போல, தேவனை தேடுவதில் நீங்கள் குறை வைக்காமல் இருந்தா, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினையாத நேரத்தில் நினையாத பெரிய அற்புதங்கள் நடக்கும். எல்லாருக்கும் விடுதலை தேவையாய் இருக்கிறது, விடுதலைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் சரியாய் முழு மனதோடு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த விடுதலைக்காக காத்திருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்ய நினைக்கிற ஒரு நன்மையும் தடைபடாது. ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு நபருக்கு 12 வருஷத்துக்கு பிறகு படுக்கையில் எழும்பி நடக்க ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்னொருவரை 38 வருஷங்களுக்கு பிறகு எழும்பி நடக்க ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். 18 வருஷத்துக்கு பிறகு நிமிர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவனை துதிக்க தேவன் அவர் சரீரத்தில் அந்த கட்டுகளை உடைத்திருக்கிறார். ஆகவே விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் தேவனை தேடுங்கள், தேவனை ஆராதியுங்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து உங்களை நீதிமான்களாய் காத்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசாயா 25ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை நடத்துவது நிச்சயம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்கி, இவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களின் பிரகாரம் இவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் இவர்களை வழி நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.